வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் மெட்ரோ ஜுரஸில் இருந்து பாரிஸ் சலசாருக்கு எப்படி போகிறோன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். மெட்ரோ ஜுரஸில் நீங்கள் மெட்ரோ 2ஐயும் எடுக்கலாம், 5ஐயும் எடுக்கலாம். நான் மெட்ரோ 5இல் ப்ளஸ் இத்தாலின்ற டிரெக்ஷன் தான் எடுத்துருக்கேன். இதில் போனால் கார்டினோடு போகிறதுக்கு 2 ஸ்டாப் தான். இப்போ நான் ஜுரஸில் நிற்கிறேன். அடுத்த ஸ்டாப் ஸ்டாலிக்கான், அதுக்கடுத்து கார்டினோட், அதுலேயும் இறங்கலாம். மெட்ரோ 2 எடுத்துன்னு சொன்னால் நீங்கள் லாச்சப்பூல்ல போய் இறங்கி திருப்பி லாச்சப்பூல்ல இருந்து பொந்து தெபினி டிரெக்ஷன் எடுத்து அதில் நீங்கள் பில்லில் இறங்கி பிறகு கலனி டிரெக்ஷனில் பாரிஸ் சலசாருக்கு வரணும். அதை விட ஈஸியாக கார்டினோட் சொன்னால் அதிலிருந்து டிரெக்டாக எடுத்தால் ஒரு ஸ்டாப் தான் பாரிஸ் சலசாருக்கு வந்துடலாம். நான் வரும்பொழுது ஒரு மெட்ரோ வந்தது. நான் அதுக்கடியில் டைம் இல்லாதபடியாக ஓடி ஏறையிலே இருந்து சொன்னால் நாங்கள் ஓடி ஏற்படும்பொழுது கதவு சாத்துப்படிகளில் விபத்துக்கள் ஏற்படும். அதனால் நாங்கள் பொறுமையாக பயணங்களை மேற்கொள்வது நல்லது. அதனால் காத்திருந்து நான் இப்போ ரெயின் வருது, அதில் தான் ஏறி போகிறேன். இப்போ ரெயின் எடுத்துட்டேன். ரெயின் பாருங்க போய்கொண்டு இருக்குது. எங்கே நிற்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் டிரெக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதன் பிறகு நாங்கள் கார்டினோட்டில் இறங்கி எப்படி போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் மெட்ரோவில் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது மெட்ரோ போகிற டிரெக்ஷன் மெட்ரோக்குள்ளே இருக்கும். நாங்கள் அதை பார்த்து இறங்குற ஸ்டாப்பை பார்த்து இறங்கி கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த ஸ்டாப்பான ஸ்டாலிக்காட்டுக்கு வந்துட்டு அதிலிருந்து அடுத்ததாக நிற்க போகிற இடம் கார்டினோட். இப்பொழுது நாங்கள் கார்டினோட்டுக்கு வந்துட்டோம். கார்டினோட்டில் இறங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் லிஃப்ட் வழியாக மேலே போகணும். மூவிங் லிஃப்ட்டும் இருக்குது, படியும் இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அதில் நீங்கள் போய்கொள்ளலாம். இப்போ நாங்கள் லிஃப்டால் ஏறி மேலே வந்துட்டோம். இங்கே ரெயின் போகிற டிரெக்ஷன் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி எல்லாம் அம்புக்குறி போட்டு காட்டிக்கணும். அந்த பக்கமாக போகலாம். நான் இப்போ ஈயில் போக போகிறேன். மெட்ரோ ஏரியா ஈயில் போக போகிறேன். ஈன்றதை விட ஃப்ரெஞ்சில் ஈடு தான் சொல்லுவீனா. நாங்கள் பொதுவாக இங்கிலீஷ்லேயே சொல்லி பழகியாச்சு. அதனால் ஆர்ஆர் ஈன்னு தான் சொல்கிறது. நாங்கள் பயணங்களை மேற்கொள்ளும் போது டிக்கெட்டை வெலிடிட்டி பண்ணிவிட்டு அதாவது ஆக்டிவ் பண்ணிவிட்டு தான் போகணும். அப்போ தான் டோர் துறக்கும். அதன் மூலம் நாங்கள் உள்ளே போகலாம். இப்படி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் எந்த பக்கமாக போகணுன்றதை காட்டும். நாங்கள் இறங்க வேண்டிய டிரெக்ஷன் பாரிஸ் சலசார்ன்றபடியாக 52, 54 இந்த டிரெக்ஷனில் போனால் தான் நாங்கள் ட்ரெயின் எடுக்கலாம். ஆகவே அந்த ட்ரெயின் எடுப்பதற்காக 52, 54 போயேன்றது நாங்கள் போகிறோம். மூவிங் லிஃப்ட் வழியாக நாங்கள் கீழே இறங்க வேண்டும்.
இப்பொழுது நாங்கள் போக வேண்டிய ரெயின் வந்துட்டு அதில் ஏறி போக போகிறோம். நாங்கள் பாரிஸ் சலசாருக்கு போகணுன்னு சொன்னால் RRE வந்து நந்தியார் லவ் ஃபோலி என்ற டிரெக்ஷன் தான் எடுக்கணும். அதில் போனால் அடுத்த ஸ்டாப்பில் வந்து இறங்கலாம். ஒரே ஒரு ஸ்டாப் தான் பாரிஸ் சலசாருக்கு போவதற்கு. இப்பொழுது வந்து பாரிஸ் சலசாரில் இறங்கிட்டோம். பாரிஸ் சலசாரில் இறங்கி வந்து நாங்கள் LJ டிரெக்ஷனில் வந்து மேலே போக வேண்டும். பாரிஸ் சலசாரில் வந்து மெட்ரோ 9, 12, 13 மற்றும் மெட்ரோ 14 இந்த டிரெக்ஷன் எடுக்கலாம். உங்களுக்கு இந்த பயண வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், இது போன்ற பயண வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.